சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்பொழுது இந்த ராசியின் நாயகன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மறைவிடம்னு சொல்லக்கூடிய இடம். 8ங்கிறது நல்ல இடம் இல்லை. இருந்த போதிலும் 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார். 5ல் ராகு. குரு பார்வை கோடி நன்மை. இப்படி கிரகங்களுடைய நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த புரட்டாசி மாதம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல ராசியை குரு பார்க்குறாரு. அதுலேயே 50% ஓகேங்க, எந்த பிரச்சனையும் வராது. ராசியை குரு பார்த்தா எந்த பிரச்சனையும் வராது. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். அப்படி ஒரு நிலை ராசியை குரு பார்த்தா. அது மட்டும் இல்லை, திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சட்டுப்புட்டு திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலையும் இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய தருணம், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கார். முயற்சி ஸ்தானம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும். ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். அதில் குறிப்பாக 8ஆம் இடம் இந்த காலபுருஷனுக்கு இந்த ராசியாக இருக்கிறதால இந்த சிபிசிஐடி துப்புரவு இலாக்காவில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள், போலீஸ், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சில அவங்களுடைய திறமையால் சில மறைந்திருக்கும் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதை கொண்டு அவங்க நல்ல ஒரு பாராட்டுதல்கள் பெறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். 4ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இருந்த போதிலும் சனி வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்கும். மற்றபடி உங்களுக்கே உடல் பலவீனப்படும். உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும். மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு ஒரு வாரத்திலே காலியாகும். அப்படி ஒரு முக்கியமான எது ரொம்ப எசென்சியலோ அந்த ஒர்க்கை எடுத்து செய்யுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்துல ராகு. 5ஆம் இடம் என்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ இடர்பாடுகள் வரலாம். உங்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். யாராவது ஆட்டையை போடுறதுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய தாஸ்தாலஜிக்களை எடுத்துக்கொண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். அந்த எதிரி மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரியாக இருக்கலாம், யாருன்னு தெரியாத. அப்போ அவங்க எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். உங்களுக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும்.
கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். கடனால் சில அசிங்கமோ அவமானமோ ஏற்படலாம். இருந்த போதிலும் 7ஆம் இடத்தில் குரு இருப்பது நண்பர்களால் ஆதாயம், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். சமூகம் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை தரும். எங்கே போனாலும் உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு, உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று சொல்லலாம். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 6ஆம் இடத்து அதிபதி 8க்கு சென்றதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். மற்றபடி அசையா சொத்துக்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு அற்புதமான காலமே, குறை ஒன்றும் இல்லை. 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருந்து குரு பார்வையில் இருக்கார் சூரியன். அப்போது உங்களுக்கு செய்கிற தொழிலில் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க, இன்வால்மெண்ட்டாக செய்வீங்க. தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி அந்த தொழிலில் அந்த கடனை போட்டு தொழிலில் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து ரெட்டிப்பு வருமானத்தை தேடி கொள்வீர்கள். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லா ஒரு நல்லது நடக்கும். செயல்கள் சுப நீங்கள் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் போகணுமா, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்களா, ப்ரமோஷனு, இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தைக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சனி 10ஆம் இடத்தை பார்ப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது, சின்சியாரிட்டி, டெடிகேஷன் தேவைப்படுகிறது. மேனாமணிக்கெல்லாம் இருக்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அது சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை உத்தியோகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அப்படித்தான். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடம் சூரியன் இருப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் தொழிலில் பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு இரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அவங்களால அனுகூலம். அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டில் இருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மொத்தத்தில் அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு, பெண்களால் ஆதாயம். மற்றபடி பார்க்கும் பொழுது தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். கேது பகவான் இருக்கார். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை. மொத்தத்தில் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், நினைத்த காரியம் கைகூடி வரும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 12ஆம் இடம் சுக்கிரன் இருக்கார், இங்கேயும் புதனும் இருக்கார். அப்போ 12ஆம் இடம் என்பது தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்களும் இருக்கும். வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலமாக செலவினங்களும் இருக்கும். அவங்க மனைவி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சுப செலவாக தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருளை வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, துணி, ஆர்னமெண்ட்ஸு, இப்படித்தான் அவங்க செய்வாங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசியில் குரு பகவான் இருப்பது, ராசிநாதன் 3ஆம் இடத்தை பார்த்து முயற்சி எடுத்து நீங்கள் செய்கிற தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முழு வீச்சோடு வேலை பார்த்து இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதே செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறதால அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், அக்ரிகல்ச்சர் பிரிவில் இருக்கிறவங்க, விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடிய, ரசாயன பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள்.
போகிறீர்கள். இந்த விருச்சிக ராசிக்கு புரட்டாசி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல அற்புதங்களை செய்ய போகிறது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.